சார் இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை வந்து பார்த்தீங்கன்னாக்கா, சிஎம் விஜய் சார் அவர்கள் தொடங்கி வச்சாங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா, எல்லாம் பஸ் ஸ்டாண்டு, பெண்கள் கூடுற அதிகமான இடங்கள், பள்ளி, தொழிற்சாலைகள் இந்த மாதிரியான இடங்கள்ல வந்து அவங்க போயிட்டு, அ உங்களுக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் சொல்லுங்க, நாங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி அட்வைஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி பாதுகாப்புக்கு உண்டான விஷயங்கள் பண்ணுறதா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ஒரு சிறப்பா பண்றாங்க. பெண்கள் மத்தியில பெரும் வரவேற்பு பெற்றிருக்குல்ல சார். இது எப்படி சார் பார்க்குறீங்க? உண்மையிலே வரவேற்பு நீங்களே சொல்லிட்ட பிறகு வரவேற்பே தான் பெற்றிருக்குது. சிங்கப்பெண் அதிரடிப்படை ஆரம்பித்த போது நிறைய பேர் கான்ட்ரவர்சியாக பேசுனாங்க, நிறைய பேர் அதை ட்ரோல் பண்ணாங்க. இப்போ வரைக்கும் அது மீதான விமர்சனங்கள்லாம் இருக்குது. ஏன் அப்படி ஒரு படை இருக்கக்கூடாதான்னா, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் அது ஒரு பிரிவு தானே வந்து. இன்றைக்கி பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், பெண்களுக்கு எதிரான வன்முறைகள், குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள், குறிப்பாக பாலியல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய வந்து நாளுக்கு நாள் செய்தி அதிகமாகிட்டு அதை தான் சொல்லி முதலமைச்சரும் வந்து வேதனைப்பட்டிருந்தார். அதற்கான முக்கிய மூல காரணமாக இருப்பது போதை தான். அந்த போதையை வந்து உடனேலாம் வந்து அதை ஒழிக்க முடியாது. அது ஏன்னா ரொம்ப புறையோடி போயிருக்குது. காலகாலமாக வந்து கடந்த அதுக்கு முந்தின ஆட்சியாளர்கள்லாம் அந்த போதையை நல்லா பரவ விட்டாங்க. அதை கொஞ்சம் கொஞ்சமாக கிளியர் பண்ணோம். அதே வேளையில் பெண்களுக்கு பாதுகாப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் தேர்தல் அறிக்கையாக, அதில் தேர்தல் வாக்குறுதியாக முன்னிறுத்தி அதை பேசியிருந்தேன். அதை செயல்படுத்த வேண்டும் என்பதற்காக நான் ஆட்சியில் ஏறும்போது முதல் கையொப்பமாக அதை தான் போட்டிருந்தேன் நான். அதனால் இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை களத்தில் இறங்கி பெண்களுக்கு பாதுகாப்புக்கான ஒரு உறுதியை கொடுப்பார்கள். குற்றம் நடக்குவதற்கு முன் அவங்க போய் ஸ்பாட்டில் நின்று அந்த குற்றத்தை தடுப்பாங்க அப்படின்போது அதை சம்மந்தப்பட்ட அந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை பெண்கள்லாம் போயிட்டு நீங்கள் சொல்கிற மாதிரி ஒவ்வொரு பஸ் ஸ்டாண்டு, பொது இடங்களில், பெண்கள் அதிகம் கூடுற இடங்களில் ஒரு தன்னம்பிக்கையான ஒரு பேச்சு, ஒரு பயம் இல்லாத ஒரு விஷயம். நீங்கள் உடனே உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா 100 கால் பண்ணுங்கள், உடனே நாங்கள் வந்துடுவோம். இந்த SOCS அந்த ஆப்பை வந்து வச்சுருங்க. நீங்கள் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இந்த ஆப்பை வந்து பயன்படுத்துங்க. நீங்கள் எதுக்கும் பயப்படாதீங்க. ஏதாவது சீண்டல், யாராவது உங்களை பின்தொடர்றாங்க அப்படின்னா நீங்கள் தயங்காமல் 100க்கு கால் அடிங்க. அங்கே வந்து நாங்கள் அங்கே இருப்போம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை கொடுக்குற ஒரு விஷயம் அது. அதை வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா இப்போவே அதுக்கு விமர்சனம் பண்ண ஆரம்பித்தோம்னா நம்ம ஒரு இதுவை வந்து ஒரு சிங்கப்பெண் அதிரடிப்படை ஒரு விஷயங்களை வந்து கவர்மெண்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுதுன்னா அது செயல்படணும். போயிட்டு செயல்படுறதுக்கு அவகாசம் கொடுக்கணும். எடுத்த உடனே விமர்சனம் 2 நாளில் விமர்சனம் பண்ணால் அப்புறம் என்ன ஆகும்? அது